Lenovo அவங்களோட டேப்லெட் சீரிஸில் இப்போ புதுசாக Tab Plus Gen 2 அப்படிங்கிற புது டேப்லெட் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டேப்லெட் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த டேப்லெட் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெகுலர் டேப்லெட் மாதிரி இல்லாமல் இங்கே JBL டியூனோட 9 யூனிட்கான ப்ரோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு டேப்லெட்டில் 9 ஸ்பீக்கர்ஸ்ங்கிறது பெரிய விஷயம்தான். அண்ட் கூடவே டெடிக்கேட்டடான பேஸ் யூனிட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக இந்த சவுண்டோட அவுட்புட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 48 வாட்ஸ்க்கான அவுட்புட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டேப்லெட்டில் இந்த அளவு கொடுக்க ஒரு பெரிய விஷயம்தான். இந்த டிசைனோட மெயின் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்ட் ஸ்டாண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மீடியா கன்சம்ஷன் பண்ணும்போது யூஸ் பண்ண இருந்தாலும் சரி, இல்லை எங்கேயாச்சும் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஃபோன் இருக்குது, இந்த ஸ்பீக்கரை வந்து நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கராக கூட உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டேப்லெட் கம்ப்ளீட்டாக ஒரு என்டர்டைன்மெண்ட் ஓரியண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் மீடியா கன்சம்ஷன் அதிகமாக பண்ணுவீங்க, இல்லை சாங்ஸ் அதிகமாக கேட்பீங்க, ஆடியோ லெவல் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸும் இதில் பண்ணிக்க முடியும். இந்த டேப்லெட்டோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12.1 இன்ச்சஸ்க்கான LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை பெருசாக ஆம்லெட்லாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த LCD பேனலோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2.5K ரெசல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1300:1 அப்படிங்கிற கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நார்மல் பிரைட்னஸில் உங்களுக்கு 600 நிட்ஸ் வரைக்கும் போகும் இந்த டிஸ்பிளே. அண்ட் அதுவே ஹை பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு 800 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அவுட்டோர் கண்டிஷன்லேயும் உங்களால் பெருசாக சிரமம் இல்லாமல் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த டேப்ல யூஸ் பண்ணிக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek ஒரு Dimensity 7400 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிப்செட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8 ஜிபிக்கான LPDDR5 ரேமும் அண்ட் 256 GB வரைக்குமான UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் பத்தலன்னு நினச்சிங்கன்னா SD கார்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் 1 TB வரைக்கும் உங்களால் ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேமிங் யூஸ் பண்ணல அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராசர் உங்களுக்கு டே டு டே யூசேஜாக இருந்தாலும் சரி, இல்லை மல்டி டாஸ்கிங் ஓரளவுக்கு பண்ணுறீங்கனாலும் இதால் சப்போர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசர் ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர், ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு எதிர்பார்க்காதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டேபை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மீடியா கன்சம்ஷன் அதிகமாக பண்ணுவீங்க, இல்லை மூவிஸ் பார்ப்பீங்க, இல்லை சாங்ஸ் அதிகமாக கேட்பீங்க அப்படிங்கிற பர்பஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பெருசாக டேப்ல கேமரா எதிர்பார்க்க முடியாது. 13 மெகா பிக்சலுக்கான பிரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10200 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த டேப்லெட்டோட ஆக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி Lenovo கிட்ட இருக்கிற Lenovo Tab Pen Plusஸாக இருக்கலாம், இல்லை ஸ்லீவ் சூட்டாக இருக்கலாம், 68 வாட்ஸ்க்கான வால் சார்ஜராக இருக்கலாம், அண்ட் ஒயர்லெஸ் கீபோர்ட், இது எல்லாமே தனியாக உங்களுக்கு வாங்கிக்கணும். அது கூட இதில் காம்பேக்டபிளாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த டேப்லெட் Android 16 ரன் ஆகுது. Lenovo என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த டேபோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் 8 GB RAM 128 GB வேரியண்ட் உங்களுக்கு 35,999க்கும் அண்ட் 256 GB வேரியண்ட் உங்களுக்கு 38,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த டேப்லெட் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களோட யூஸ் கேஸ் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் இல்லாமல் மீடியா கன்சம்ஷன் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, ஒரு யூனிக்காக இருக்கணும் ஒரு டேப்லெட் பார்க்கும்போது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டேப்லெட் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இல்லை உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டேப்லெட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு Xiaomi Pad 7 இருக்குது, நீங்கள் தாராளமாக அந்த டேப் கூட வாங்கலாம். இல்லை Lenovoலே எக்கச்சக்கமான டேப்லெட்ஸ் நம்ம முன்னாடி போட்டிருக்கோம், நீங்கள் அந்த டேப்லெட்ஸும் கன்சிடர் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தாட்ஸு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.